ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாக்லேட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னடா டெய்ரி மில்க் செய்ய போகிறாங்களான்னு நினைக்காதீங்க. நான் இந்த சாக்லேட்டில் டெய்ரி மில்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட்டில் நம்ம நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்ஸு, அப்புறம் ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி இது ரொம்பவே ராயலான ஒரு ஸ்வீட்டு. இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரெண்டையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை. எவ்வளோ ஓட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் தேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாக்லேட்டில் 2-3 லேயர் செய்ய போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் லேயர். இது தான் ஓட்ஸ் அண்ட் வேர்க்கடலை. இதை பேஸ் லேயர். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் நம்ம இது ஒரு மெல்லிசான ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கடலப்பருப்பிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த எவ்வளோ மொத்தமாக இருக்கும் அந்த மொத்த அளவு இருந்தால் போதும். இதை நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போது செகண்ட் லேயருக்காக ஒரு பவுலில் ஒரு 7-8 பீஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இது கூடவே ஒரு 5-6 வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இது செகண்ட் லேயராக நம்ம அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நான் ஈவினிங் செஞ்சேன், அதனால் இது ஓவர் நைட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு மேலே கிரவுண்ட் நட்ஸு சும்மா கையிலே 1-2 நுணுக்கி அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் ஈவினிங் செஞ்சங்காட்டி ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இதுக்கு நம்ம சாக்லேட் சிரப் செய்ய போகிறோம். 3 டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய சிரப் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அது இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சாக்லேட்டை இதில் நல்லா போட்டு பரட்டி எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டாக பார்த்து அந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றி வச்சுருங்க. இப்போது நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு சாக்லேட்டை. நம்ம பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பார் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் சிரப்பில் இதை போட்டு ஒரு 2-3 பரட்டி எடுத்துடலாம். இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த 3 டெய்ரி மில்கில் எனக்கு 4 ஸ்னிக்கர்ஸ் மாதிரி சாக்லேட்டை ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது சூப்பராக நம்மளுக்கு இதெல்லாம் கோட்டிங் பண்ணியாச்சு. இதை நம்ம சாக்லேட் மாதிரி ஆகிற வரைக்கும், கட்டி ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னால் ஆர்வம் தாங்க முடியல. ஸோ நான் ஏற்கனவே பாதி எடுத்து சாப்பிட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சாக்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்னிக்கர்ஸ் டேஸ்ட்டே இருக்கும். நம்மளுக்கு வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.